வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் டெட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எக்ஸாமுக்கு இன்னும் 65 டேஸ் தான் இருக்கு. கம்மிங் நவம்பர் 15-16 வந்து எக்ஸாம். பேப்பர் 1 வந்து 15ம் பேப்பர் 2 வந்து 16ம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு 60 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பேப்பர் 2 சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து தமிழ் 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், சைக்காலஜி 30 மார்க்ஸ், மேத்ஸ் 30 மார்க்ஸ் அண்ட் சயின்ஸ் 30 மார்க்ஸ், மொத்தமா 150 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் சோசியல் டீச்சர்ஸ் வந்து தமிழ் 30 மார்க், இங்கிலீஷ் 30 மார்க், சைக்காலஜி 30 மார்க் அண்ட் சோசியல் சயின்ஸ் 60 மார்க்ஸ், டோட்டலா 150 மார்க்ஸ். இப்போ தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு எங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்க புக்ஸ்ல வந்துட்டு 16ல இருந்து 18 கேள்விகள் வந்து வந்துரும். 6th to 10th புக்கை நீங்க படிச்சீங்கனாலே 16 to 18 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். அப் டு 12th வரைக்கும். நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ் வந்து எல்லா பேப்பர் 1, பேப்பர் 2, மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எழுதுறவங்க எல்லாமே தமிழ்ல வந்து முக்கியமா வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப வந்து அதுக்கு வந்து 6th to 12th புக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்மளால 28 to 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். தமிழ்ல இருக்கிற மார்க்ஸ் தான் நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கும். தமிழ் ஒரு மெயின் சப்ஜெக்டா வச்சுட்டு வெயிட்டேஜ் இருக்கிற சப்ஜெக்டா வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா இலக்கணத்துல வந்துட்டு டோட்டலா வந்துட்டு 18 கேள்விகள், 30 கேள்வி இல்ல 18 கேள்விகள் வந்து இலக்கணம் ஓரியன்டா வரும். மீதி செய்யுள் உரைநடையில 12 கேள்விகள், மொத்தம் 30 கேள்விகள் வந்து தமிழ்ல வரும். அதுக்கு வந்து நம்ம 6th to 12th இருக்கிற புக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பேப்பர் 2 தமிழ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 6th to 10th புக்கு ரெஃபர் பண்ணோம்னாலே நம்மளால வந்துட்டு 25 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிட முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு 11th 12thல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். ஓவராலா வந்துட்டு கிராமர் வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு 18 கொஸ்டின், கிராமர்ல இருந்து இங்கிலீஷ்ல வந்து 18 கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்போ இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா வந்துட்டு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கஷ்டமா ஃபீல் ஆகுறீங்க. அது வந்து ஸ்கூல் புக்ஸை மேக்சிமம் ரெஃபர் பண்ணாலே வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்ததா உளவியல், சைக்காலஜில வந்துட்டு மொத்தமா 10 யூனிட் இருக்கு. இப்போ இந்த 10 யூனிட்டையும் நம்ம 10 யூனிட்டையும் படிச்சா மட்டும்தான் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எங்கிருந்து வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து சோர்ஸ் மெட்டீரியல்லாம் வந்துட்டு பிஎட் படிக்கும்போது நம்ம ரெஃபரன்ஸ் புக் படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த புக்ஸும் பேப்பர் 1க்கு வந்துட்டு டிடிஎட்ல வந்து கற்கும் குழந்தை அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல வந்துட்டு நம்ம பேப்பர் 1க்கு உண்டான 10 யூனிட் சிலபஸும் கவர் ஆகும். இப்படி வந்துட்டு சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை வச்சு ஓரளவுக்கு கவர் பண்ணிடணும். மேக்சிமம் வந்து வெயிட்டேஜ் இருக்கிற சப்ஜெக்டா பார்த்தீங்கன்னா தமிழையும் மேத்ஸையும் அல்லது தமிழோ சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்து படிச்சு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சோம்னா கண்டிப்பா வந்து நம்ம வரப்போற டெட்ல கிளியர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் சயின்ஸ் மேத்ஸ் டீச்சர்ஸ் வந்து 6ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸை, மேத்ஸ் புக்ஸை ரெஃபர் பண்றதன் மூலமா நம்மளோட 30 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட முடியும். இதுல பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு பேருமே பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாம் எழுதுறவங்களும் கண்டிப்பா வந்துட்டு 6th to 10th புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும். அடுத்தா வந்துட்டு சயின்ஸ் பாத்தீங்கன்னா 6th to 10th புக்கை படிக்கும்போது நம்மளுக்கு 20ல இருந்து 22 கேள்விகள் கவர் ஆயிடும். அதுல 30 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணா அப் டு 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம 6th to 10th வந்து நம்ம படிச்சோம்னாலே 20 to 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டென்ட் பண்ணிட முடியும். அடுத்தா வந்துட்டு சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு 6th to 10th வரைக்கும் ரெஃபர் பண்ணாலே 40 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட முடியும். 11th 12th சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளால வந்துட்டு 60 கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணிட முடியும். இப்போ இருக்கிற ஷார்ட் டைம்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த 60 டேஸ்க்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட்ஸை வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு வரப்போற டெட்ல நம்மளால பாஸ் பண்ண முடியும். அடுத்ததா பேப்பர் 1 பத்தி பார்க்கலாம். பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க தமிழ்ல 30 மார்க், இங்கிலீஷ்ல 30 மார்க், சைக்காலஜில 30 மார்க், மேத்ஸ்ல 30 மார்க் அண்ட் இவிஎஸ்ல 30 மார்க், இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது 150 கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 to 8 புக்ஸை படிச்சாலே வந்து 90 to 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டென்ட் பண்ணிட முடியும். தமிழ்ல வந்துட்டு 1 to 10th வரைக்கும், மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு 1 to 8th வரைக்கும் பார்த்தா போதும். ஆனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கிராமர் பார்ட்லாம் வர்றதுனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 1 to 10th வரைக்கும் பார்க்கணும்.
அடுத்தது சைக்காலஜி வந்துட்டு டீச்சர் டிடிஎட் படிக்கும்போது கற்கும் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் சைக்காலஜி. அந்த அந்த அதை படிக்கும்போது 10 யூனிட்ஸும் அதில் கவர் ஆகிடும். அடுத்தது வந்துட்டு மேத்ஸ் வந்து 1 to 10th வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அடுத்தது வந்துட்டு இவிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து 20 மார்க்கும் சோசியல் வந்து 10 மார்க்கும் வருது. இவிஎஸ் படிக்கும்போது 1 to 8th வரைக்கும் இருக்க புக்ஸை கண்டிப்பாக படிக்கணும். சோசியல் படிக்கும்போது 1 to 10th வரைக்கும் கவர் பண்ணோன்னா அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். அடுத்ததா இப்போ நம்மளுக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக டிடிஎடு பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் நம்ம நியமன தேர்வு எழுதி கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும். அதுக்கு மொத்தமாக எல்லா சப்ஜெக்டையும் படித்து இருக்கிற ஷார்ட் டைமில் எல்லா சப்ஜெக்டையும் படித்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகிறத விட நம்ம டோட்டலாக வாங்க வேண்டிய மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க் வந்து 82+ தான். 82+ வாங்குறதுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் நம்மளால் டெட்டு கிளியர் பண்ணிட முடியும். டெட் கிளியர் பண்ணணுங்கிறது டிடிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களையும் தாண்டி இப்போ இருக்க டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியமான விஷயமா கருதப்படுது. ஸோ வந்து நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி படிக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து 82+ வந்து வாங்கிட முடியும். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து குவாலிட்டியாகவும் கஷ்டமானதாகவும் தான் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம எப்படி பாஸ் பண்ண போகிறோம், நம்ம 82+ எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறதான் இனி வர வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது என்னென்னா எனி டூ சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்துட்டு 82+ வந்து எனி 2 சப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் 2 சப்ஜெக்ட் மட்டும் இல்லை 2 சப்ஜெக்ட்டுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துட்டு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு போகும்போது கண்டிப்பாக பாஸ் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்துட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னா தமிழ் அண்ட் மேத்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா தமிழ் 30 மார்க்ஸ் மேத்ஸ் 30 மார்க்ஸுங்கிறப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஈவனாக 30 மார்க்ஸ் தான் இருந்தாலும் தமிழும் மேத்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். தமிழும் மேத்ஸும் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழும் மேத்ஸும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்ததான் இங்கிலீஷ் சைக்காலஜி, அடுத்ததாக தான் வந்துட்டு சயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 82+ங்கிறது கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும். அடுத்ததாக வந்துட்டு சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து தமிழும் மேத்ஸ் மட்டும் சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு 90 மார்க்ஸ் வருது. அடுத்ததாக இங்கிலீஷ் சைக்காலஜியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இருக்க டீச்சர்ஸ்க்கும் இப்போ இருக்க பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்க டிடிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த டெட் பாஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நிச்சயமாக தெரியும். வரப்போகிற நவம்பர் 15, 16 நடக்க போகிற டிஎன் டெட் எக்ஸாம் வந்து அரசு ஆசிரியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஸோ அதுக்காக தினமும் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ஜென் அகாடமி சேனலில் வந்துட்டு டிஎன் டெட் ரிலேட்டடான லெசன்ஸ் வந்து நடத்த போகிறோம். அது நிச்சயமாக டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.